ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மந்திரி பட்டியலில் வந்து காங்கிரஸுடைய பெயர்கள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு பட்டியல் கொடுத்துருக்கா. காங்கிரஸ் கொடுத்த ஆதரவு கடிதத்தோட இன்றைய ஆளுநரை சந்திச்சிருக்கிற தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நாளை தன்னை ஆட்சி அமைக்க அழைக்கும்படி ஆளுநருக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்குறப்ப முழுமையான எண்ணிக்கை உள்ள லிஸ்ட்டு வந்தால் தான் நான் வந்து உங்களை வந்து ஆட்சி அமைக்க அழைக்க முடியுங்கிற தகவல் வந்து ஆளுநர் மாளிகை சொல்கிறதா சொல்கிறாங்களே. இப்போ ஏற்கனவே 107 நபர்கள் மட்டும் வச்சிருக்கிற தாவேகா காங்கிரஸுடைய ஆதரவு பட்டியல் 5 சேர்த்தாலும் 112 தானே ஆகுது. அப்போ இன்னும் 6 பேருடைய நிலைமை என்னங்கிறப்ப நாளைக்கு காலைக்குள்ள சிபிஐ சிபிஎம் விசிகா வந்து அவர்களுடைய நிலைகளை அறிவிக்கிறதா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த 3 கட்சிகளும் ஆதரவு கொடுத்தா அவர்கள் தலா 2 சீட்டு இருக்கிறப்ப அதில் தேவையான 6 சீட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 118 எண்ணிக்கை வந்து தாவேகாவுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இவர்களெல்லாம் ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் வந்து இந்த தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து திமுக அணியில் தான் இருந்தோம், திமுக அணியில் இருக்கிறோம் இருப்போம், அதனால் நாங்கள் வந்து இந்த தாவேகா அணிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மெதின் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் நாளை பதவியேற்பு விழா நடைபெறுமா? அப்படி ஒருவேளை நடைபெற்றால் யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க? அந்த ஆதரவு கொடுத்த அந்த பதவியேற்பு விழா நடைபெற்றாலும் அது எந்த அளவுக்கு தன்னுடைய ஆட்சி காலங்களை நீடிக்கும், பின்னாடி நடக்க போகிற நிகழ்வுகள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடையாக விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதற்கு முன்னாடி புதிய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு நம்ம சேனல் வழியாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் 234 தொகுதிகளில் 233 எம்எல்ஏகள் தான் இருக்கிறாங்க. காரணம் வந்து ஒரு தொகுதியில் வந்து 2 தொகுதியில் ஒரே எம்எல்ஏ விஜய் அவர்கள் போட்டிக்கிட்டதுனால மொத்தம் 233 நபர்கள் மட்டும்தான் இருக்கிறதுல. அதில் பெரும்பாலும் இந்த தாவேகா பெற்றிருக்கிறது வந்து 107 நபர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இப்போ 107ல் இன்னும் அவர்களுக்கு தேவை 11 பேர் மெஜாரிட்டிக்கு தேவை. காரணம் வந்து சபாநாயகருக்கு ஒருத்தர் தேவை. அது மட்டும் இல்லாமல் 234ல் பாதி 117 அந்த மெஜாரிட்டி சபாநாயகருக்கு ஒன்று சேர்த்து 118க்கு இன்னும் அவர்களுக்கு தேவை வந்து கிட்டத்தட்ட 12 சீட்டுகள் தேவையான நிலை இருக்குது. இப்போ தாவேகா 107 இருக்கிறப்ப தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தன்னுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை வந்து எழுத்து மூலியமாக கொடுத்துட்டாங்க. அப்போ 107 5 112 மீதி குறை இருக்கிற 6 எண்ணம் நாளை ஒருவேளை விசிகா சிபிஎம் சிபிஐ 3 பேரும் கொடுத்துட்டாங்கன்னா சரியாக வந்துடும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் இவர் எப்படி தன்னை ஆட்சி அமைக்க அழைக்கிறதுக்கு ஆளுநர்கிட்ட சொல்ல முடியும்? ஏன்னா ஆளுநரே சொல்லிட்டாரு, நீங்கள் சரியான எண்ணிக்கையை கொடுத்தா தான் நான் கூப்பிடவே செய்வேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஒருவேளை இந்த சிபிஐ சிபிஎம் விசிகே கொடுக்கலனாலும் இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியில் போட்டிக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட வந்து 4 சீட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபிகிட்ட 1 இருக்கிறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1, அங்கே ஒரு 6 சீட்டு இருக்குது. இந்த 6 வராட்டியாக அந்த 6 வந்து அவர்கள் வந்து தங்களுக்கு ஆதரவாக எடுத்துக்கலாமாங்கிறப்ப அதற்கு வந்து வாய்ப்பு குறைவாக இருக்குது. காரணம் வந்து பிஜேபி வந்து தன்னுடைய 1 சீட்டை கொடுத்து பெரிய ஒரு சாதாரண ஒரு பவர் இல்லாத ஒரு ஆளாக உட்கார விரும்பாது. காரணம் வந்து 118 சீட்டு இருந்தாலும் 2 சீட்டு பிஜேபி இருந்தாலும் போதும் ஆட்சி அமைச்ச வரலாறுலாம் உண்டு. அதனால் அது அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பிஎம்கே 4 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 5 வைத்தாலும் 1 சீட்டு ஷார்ட்டேஜாக இருக்குது, அப்படியே ஒரு ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிங்கிறப்ப 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ நேற்றுலேருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர் எம்எல்ஏக்களையும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சரும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு போயிட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் மந்திரி சபையில் இடம்பெறுவோம், அதிகாரத்தில் இடம்பெறுவோம். அப்படி ஒருவேளை நம்ம பெறவில்லைன்னா
5 வருடங்கள், ஏற்கனவே 5 வருஷம் நம்ம வந்து அதிகாரம் இல்லாமல் இருந்துட்டோம். இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நம்ம தொண்டர்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொன்னதாகவும், அவர் அதற்கு மறுத்துவிட்டு அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நம்ம வந்து தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு கொடுத்து 2ஆம் நிலையில் இருந்தோம்னா நம்மளுடைய பவர் மங்கி போயிடும், அடுத்த முறை நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும், முடியாதுன்னு சொல்லி மறுத்ததாகவும், அப்படி நீங்கள் மறுத்தா உங்களை மீறி கட்சியை உடைச்சி நாங்கள் போயிடுவோண்டு அவரையே மிரட்டியதாகவும் செய்தி வந்திருக்குது. இந்த வேலையை யார் ரொம்ப முன்னின்று செய்கிறாண்டா, திரு சி.வி. சண்முகம் செய்கிறாரு. அதற்கு அவர் வச்சிருக்கிற 2 காரணங்களை பெரும்பாலானவங்க பேசிக்கிறாங்க. அது என்னென்னா, ஏற்கனவே ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா அதுக்கு ஆட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து தென் மாவட்டங்களை சேர்ந்தவர், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருக்காரு. இப்போ கடந்த தேர்தலில் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர். ஆனால் அதிகமாக இந்த முறை நிறைய சீட்டு அதிமுக பிடிச்சிருக்கிறது தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில். அந்த வட மாவட்டங்களில் முக்கியமாக அந்த கடலூர், பண்ருட்டி இது போன்ற ஊர்களில் நிறையா பண்ணியிருக்கு, அந்த வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வன்னிய மக்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த சி.வி. சண்முகம் வந்து இந்த முறை நாங்கள் ஒரு வன்னிய சமுதாயத்தில் நாங்கள் வந்து ஏன் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, எங்களுக்கு அந்த வாய்ப்பு வேணும், அதனால் நீங்கள் இதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொன்னதாகவும், அவர் அதுக்கு மறுத்ததாகவும், அவர்களுக்குள்ளே இது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நெருக்கமான முறையில் நடந்துக்கிட்டு வருது. இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான ஒரு முடிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. அப்படி ஒருவேளை ஏகமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்குறதா இருந்தால் அவர்கள் வசம் உள்ள 47 சீட்டுகளையுமே அவர்கள் ஆதரவாக கொடுப்பாங்க. அப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற 107ஓட ஒரு 47 சேர்ந்தா 154 இடங்கள், 154 சீட்டுகளை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மிக பலமான ஒரு காட்சியாக 5 வருஷம் ஆட்சியாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 1வது ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் அப்படி நடக்காத பட்சத்தில் இந்த அதிமுகவில் வந்து ஒரு கோஷ்டி பிரிஞ்சு 2 பங்கு சுமார் ஒரு 30 எம்எல்ஏக்கள் பிரிந்து போயிட்டு ஆதரவு கொடுத்தாலும் அந்த 30 பேரை வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ ஒரு 30 ஒரு 107 137 பேர் போனாலும் அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாத பட்சத்தில் இந்த காங்கிரஸ் 5, தமிழக வெற்றி கழகம் 107 112, இந்த பிஎம்கே, அமமுக இவர்களையெல்லாம் சேர்த்து ஒரு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 118 நெருக்கி முடித்து நாளைக்கு அவர் பதவி ஏற்றுவார். பதவி ஏற்றுட்டா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட வாக்கெடுப்பு நடத்தினா திருப்பி ஆட்சி கவலைக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கவிழ்ந்தால் கவர்னர் ஆட்சி வந்து மறுபடியும் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை வரும். இதைத்தான் தமிழில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால இவர்கள் எப்படி வந்தாலும் சரி, இவர்கள் வந்து ஒரு நீடித்து 5 வருஷம் ஆளணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட இந்த ஆதரவு கொடுத்துட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க. நாங்கள் ஆதரவு கொடுத்தது காரணம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தபடி அதிகப்படியான வாக்கு வந்து தாவேக்காவுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்கள ஆளுன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஒருவேளை நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னா அந்த பாஜக என்டிஏ கூட்டணி அதிமுக ஆதரவு கொடுத்துரும், அந்த கட்சி பாஜக கண்ட்ரோலில் போயிடும், பாஜகவை நுழைய விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி இந்த காங்கிரஸ் காரணம் சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தை வந்து மாண்புமிகு ஜோதிபதி அவர்களும் கார்த்திக் சிதம்பரம் பண்ணுறவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது பொருத்தமான காரணமாக இல்லை அப்படின்னாலும் இந்த 5 பேரோட குறை உள்ள 6 பேர் யார் வருவாங்க, ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு நிலைமை இருக்கிறப்ப ஒருவேளை விசிகா, சிபிஐ, சிபிஎம் ஆதரவு கொடுத்தாலும் கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு உறுதியாக ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் வந்து அவர்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்து அவர்களை வெற்றி பெற வச்சோம். இன்னும் சொல்லப்போனால் 28 இடங்களை பெற்ற காங்கிரஸ் கூட சரியான முறையில் ஒத்துழைச்சிருந்தா இந்த திமுக கூட்டணி நிறைய இடத்துல வந்திருக்கும். அவங்க கூட சரியாக வந்து வேலை பார்க்கல. ஆனால் எங்களுக்கு எண்ணிக்கையெல்லாம் குறைச்சி 2 சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் உண்மையாக அந்த தோழமைக்கு உழைச்சோம். அதை எங்களுடைய உழைப்பினால் வந்து நிறைய இடங்களில்
திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுருக்கிறோம். அந்த இடங்களெல்லாம் இஸ்லாமிய வேட்பாளர் வேறு கட்சியில் என்னால் தோற்கப்பட்டிருக்கோம். நாங்கள் அந்த இடத்துல ஜாதி மத உணர்வை பார்க்காம அரசியல் புரிந்துணர்வோடு செயல்பட்டோம்னு சொல்லி அதனுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மீதின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த 2 பேருடைய அந்த அனுமதி அல்லது ஆதரவு நிச்சயமாக தபாகவுக்கு கிடைக்க போகிறதில்ல. நிச்சயமாக 118 என்று ஆட்சி அமைப்பார்களா அல்லது அதிமுக முழுமையாக சேர்ந்து செய்யுமா, அதிமுகவில் ஒரு அணி மட்டும் சேர்ந்து செய்யுமா, என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் நாளை 7ஆம் தேதி மாண்புமிகு விஜய் அவர்கள் முதலமைச்சராக அவர் பதவியேற்க போகிறாரு. அவரோடு ஒரு சில அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடக்கலாம் அல்லது முதலமைச்சர் மட்டும் பதவியேற்று பின்னாடி செய்வாருங்கிற பல செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்கும், எப்படி இருந்தாலும் வரக்கூடிய இந்த புதிய அரசு 5 வருடங்கள் நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும், அது குழப்பம் இல்லாத இருக்கணும், மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும், மக்களுக்கு நாட்டுக்குங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்மளுடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது. அந்த வகையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் ஏற்கனவே 5 வருடங்கள் நல்ல முறையில் ஆட்சி பண்ணோம், இப்போ எங்களுக்கு போதிய அறுதி பெரும்பான்மை இல்லாததுனால நாங்கள் ஒன்றும் சோர்ந்து விடவில்லை, நாங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிற எதிர்க்கட்சியாக பொறுப்போடு செயல்படுவோம்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. எப்படியோ நம் நாட்டுடைய அரசியல் நல்ல ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறந்த வழிகாட்ட வேணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றமணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.